ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு எப்படி வைஃபை மூலமாக டேட்டா கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் எத்தனை டிவைஸ் வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எவ்வளோ எம்பி வரைக்கும் நம்ம அடுத்தவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம், அந்த ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எந்த மொபைல்லேருந்து நம்ம டேட்டா கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மொபைலில் மொபைல் டேட்டா அப்படிங்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஹாட்ஸ்பாட்டுக்கு கன்ஃபார்ம் மேக்ஸிமம் எல்லோரும் பாஸ்வேர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ ஹாட்ஸ்பாட் ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹாட்ஸ்பாட் செட்டிங்ஸ்க்கு கூட்டு போகும். அதில் செட்டப் போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்ஐடின்னு ஒன்று இருக்கும், அடுத்து பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் தான் நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணி வைக்கணும். மினிமம் 8 டிஜிட்டில் இருக்கணும். பாஸ்வேர்டானது 8 டிஜிட், அதுக்கு மேலே இருக்கணும். 8 டிஜிட்க்கு கீழே இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டாக கன்சிடர் பண்ணிக்காது. இந்த மொபைலில் ABCD 1 2 3 4 இது வந்து பாஸ்வேர்டை செட் பண்ணியிருக்கோம். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அந்த ரைட் சைடில் டிக் மார்க் இல்லை அதை கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடும். அடுத்து எந்த மொபைலில் நம்ம டேட்டா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மொபைல் வந்து வைஃபை ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வைஃபை செட்டிங்ஸ்குள்ளே போகும். அதுக்கப்புறம் அவைலபிள் நெட்ஒர்க்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது லோட் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து எந்த மொபைல் நம்மளுக்கு ஹாட்ஸ்பாட் கனெக்டில் இருக்கோ அதுக்கு அந்த டிவைஸ் நேம்னா காமிக்கும். அதில் பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ பாஸ்வேர்டு என்ன ABCD அண்ட் 1 2 3 4 அதான் பாஸ்வேர்டு. அதை போட்டு கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஒரு சில இஷ்யூஸ்னால் ஆகும். இந்த மாதிரி கனெக்ட் ஆனாலுமே நம்மளுக்கு அந்தளவுக்கு டேட்டா ஸ்பீடாக கிடைக்காது. ஏன்னா டேட்டாஸ்னால் லோட் ஆகிட்டு இருக்கும். அதனால் நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். சும்மா கூகுள் போவோம். ஒரு சில டைம் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும், ஆனால் எல்லா டைம் அந்த மாதிரி இருக்காது. சில டைம் டேட்டா சரியாக கிடைக்காது கனெக்ட் ஆகிருந்தாலும். சும்மா கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்மூத்தாக தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகுது. இப்போது எப்படி இன்னொரு மொபைலேருந்து ஒரு மொபைலுக்கு வைஃபை மூலமாக டேட்டா கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து இப்போ வந்து ஹாட்ஸ்பாட் ஒருத்தவங்க வைஃபை மூலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ எம்பி வரைக்கும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். என்னோட மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து இத்தனை எம்பி மட்டும் தான் மற்றவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். 100 MB 500 MB அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஹாட்ஸ்பாட் ஆப்ஷனுக்குள்ளே போகணும்னா அதில் 4th ஆப்ஷனாக இருக்கும், ஒன் டைம் டேட்டா லிமிட் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப ஒன் டைம் டேட்டா லிமிட் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சா மட்டும் தான் கீழே இருக்கிற 2 ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அடுத்து அதில் சைஸ் 50 MB 100 MB 150 MB எத்தனை MB வேணாலும் உங்களுக்கு வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கஸ்டம் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல, அது வந்து நம்மளே கொடுக்குற மாதிரி ஒரு 250 MB 300 MB அந்த மாதிரி நம்ம அதுக்கு 200 MB மேலே போனால் கஸ்டமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து வென் எக்ஸிட் இருக்குல்ல, அது இருக்குன்னா இப்போது ஒருத்தவங்க வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க, ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வைஃபை மூலமாக டேட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 200 MB தான் லிமிட் வச்சிருந்தேன். 200 MB முடிஞ்சோன்னா அவங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நோட்டிஃபை ஆகிட்டு அந்த ஹாட்ஸ்பாட் ஆனது தானாகவே ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபை மட்டும் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கான 200 MB வந்து முடிஞ்சிருச்சு அது நோட்டிஃபை ஆகிற மாதிரி அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து எத்தனை டிவைஸ் வந்து கனெக்டில் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஹாட்ஸ்பாட்டை 2 பேர் 3 பேர் இல்லைனா அதுக்கு மேற்பட்ட பேர் கூட யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு திரும்ப அதே ஹாட்ஸ்பாட் ஆப்ஷனில் கனெக்டட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிமிட் ஆஃப் கனெக்டட் டிவைசஸ் இருக்கும். அதில் அன்லிமிட்டட்னா எத்தனை பேர் வேணால் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 1% 2% அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பிளாக் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் சில பேர் நம்ம ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பிளாக் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். பிளாக் லிஸ்ட்டில் போட்டால் அதில் வந்து நம்ம எத்தனை பேர் பிளாக்ல போட்டிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட் வந்து அதில் வரும். அதில் போய்ட்டு திரும்ப அவங்க அன்பிளாக் பண்ணி கூட விட்டுக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். டேட்டா எப்படி ஒரு மொபைல் வந்து இன்னொரு மொபைலுக்கு கனெக்ட் பண்ணுறது, எத்தனை டிவைஸ் வரைக்கும் கனெக்டில் வச்சிருக்கலாம், அதுக்கடுத்து எவ்வளோ டேட்டா எத்தனை MB வரைக்கும் நம்ம அவங்களுக்கு அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.